அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினைப்பயனை போக்காமல் வீட்டடைய விரும்புவதோ பொருத்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றால் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோ தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். இறை தத்துவத்தை பற்றி சுவாமிஜி சொல்லி வரும்போது அவருக்குள்ளாக நிகழ்ந்த அந்த உள்ளுணர்வு கருத்துக்கள், காட்சிகள் வார்த்தைகளாக, பாடல்களாக, கட்டுரைகளாக நமக்கு வருவது இயல்பு. எல்லாவற்றையும் நம்மிடம் பரிமாறிக்கொள்வார். அவருடைய வகுப்பிலே கலந்து கொள்ளும் போதே அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, இயற்கை எனக்கு சிலவற்றை உள்ளுணர்வாக தருகின்றது என்றால் அது எனக்கு சொந்தமானது கிடையாது, இது சமுதாயத்திற்கு சொந்தமானது, என் மூலமாக இயற்கை உணர்த்துகின்றது என்ற வார்த்தை குறிப்பிடுவார். ஆக அவரை பொறுத்தவரையில் இயற்கை இரையாற்றல் என்னவெல்லாம் அவருக்குள்ளாக கருத்துக்களாக, சிந்தனைகளாக, ஆராய்ச்சி சார்ந்து வந்ததோ அவை அனைத்துமே நமக்கு கொடுத்திருக்க. 2006 சுவாமிஜி மறைவுக்கு முன்பாக மார்ச் மாதம் மறைந்த ஜனவரி மாதத்திலே அவரை பார்ப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆழிய அறிவுத்திரு கோயில் ஓங்கார மண்டபத்திலே அந்த முதல் மாடியிலே அவர் இருந்தபோது ஒரு சில பேராசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து செல்வதற்கு ஒரு 10-12 பேர் இருக்கலாம். அவர்களோடு சேர்ந்து சுவாமிஜி பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது எல்லோரையும் உட்கார வைத்து சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு என்னவெல்லாம் இரையாற்றல் தந்ததோ, உணர்த்தியதோ எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனி உங்களுடைய பொறுப்பு, இதை கொண்டு சென்று சமுதாயத்திற்கு சேர்க்க வேண்டும், மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று நெகிழ்ந்து அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டார். இதுதான் அந்த ஆசானுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதாவது தனக்கு தெரிந்தவற்றை தான் உணர்ந்தவாறு நமக்கு உணர்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு கோணத்திலே கட்டுரைகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே தந்திருப்பார். அதை நாம் புரிந்து கொண்டு எந்த அளவு நாம் நமக்குள்ளாக அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவு நமக்குள்ளாக ஆன்மீகத்திலே ஒரு மேம்பாடு. அதனால் அவருக்கு என்ன நன்மை? ஒன்றுமே கிடையாது. அனைவரும் இந்த இறை தத்துவத்தை உணர்ந்து பிறர் உணர்த்துவதற்கு, உணர்வதற்கு ஒரு கருவியாக அனைவரும் இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவருடைய நோக்கமாக, இன்னும் சொல்ல போனால் வேண்டுகோளாக இருந்தது கூட சொல்லலாம். எப்பொழுதுமே குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய கேள்விகளுக்கு நாம மனதுக்குள்ளாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கின்றோம். உருவமற்றது உருவம், இதுதான் அரூபம் ரூபம். உருவமற்றது அரூபம், ரூபம் என்றால் உருவம் உள்ளது, உருவம். இறைவன் உருவமற்றவன். ஆனால் எல்லா உருவங்களுக்கும் மூலம் அதுதான். இருந்தது மலர்ந்தது உலகங்களாய் என்று சொல்வார். இருந்தது மலர்ந்தது உலகங்களாய். அப்போ இல்லாத ஒன்று, ஒன்றால் பார்க்க முடியாத ஒன்று, அருவமாக இருந்த ஒன்று இப்படி எல்லாமாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு என்பது ஒரு பகுதி, ஒரு கேள்வி, ஒரு நிலை. இப்போ இந்த பூமியை எடுத்துக்கொள்வோம். இந்த பூமி காலகாலமாக பல ஆண்டுகள், அது எத்தனை ஆண்டுகள் என்பதெல்லாம் விஞ்ஞானம், அதை ஒரு பக்கம் தள்ளி வைத்துக் கொள்வோம். இந்த பூமியினுடைய எடை என்பது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட டன் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு சிறிய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த பூமி தோன்றிய போது இருந்த எடை ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்திருக்கலாம். இப்பொழுதும் அதே எடை இருக்கா, இருக்குமா? இது ஒரு கேள்வி, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கு. 1955 பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 275 கோடின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்தின் ஜனத்தொகை 812 கோடி போயிடுச்சு. இந்த ஒரு
70 ஆண்டுகளிலே 255 எங்கே, 812 எங்கே? அப்போ உலகத்தின் ஜனத்தொகை கூடியிருக்கு. அப்ப ஜனத்தொகை கூடியிருக்கு அப்படின்னா இந்த பூமியின் எடை கூடியிருக்குமோ? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த உலகம் தோன்றியது, எது தோன்றினாலும் அது மறைய வேண்டும். அது இயற்கை விதி, இயற்கை சட்டம். தோன்றிய ஒன்று மறைந்துதான் ஆக வேண்டும். சுவாமி சொல்லும்போது நம்ம சொல்வார், செத்து போகவே பிறந்து வாழும் மனிதன் என்பர். ஆகவே born to die. சரி, அப்படி பார்க்கும்போது அவர் சொல்றாரு இல்லையா, சுத்த வழிதான் எல்லாவற்றுக்கும் மூலம், அதிலிருந்து எல்லாமே தோன்றியது, பரமாணு அணு என்று சொல்லி வரும்போது படிப்படியாக தன்மாற்றத்தை சொல்லி வருகின்றார். அப்ப இன்னொரு கேள்வி என்ன எழுப்பிக் கொள்கின்றோம், சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். எல்லாமே சிந்தனைக்குத்தான், விளக்கம் எல்லாம் உங்களுக்குள்ளாக தேடிக்கொள்ளலாம். அணுக்கள் தோன்றியது, அணுக்கள் தோன்றி இப்படி வந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பரமாணுக்களோ அணுக்களோ வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அணுக்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றதா? இன்றைக்கும் அணுக்கள் தோன்றிக் கொண்டிருக்குமா? சரி, அணுக்கள் தோன்றிக் கொண்டே வந்தது என்றால் அப்போ உலகத்தினுடைய எடை கூடிக்கொண்டே போகுமா என்பதெல்லாம் நமக்குள்ளாக கேள்வி எழுப்பிக் கொண்டு எல்லாவற்றுக்கும் சுவாமி எப்படி சொல்கின்றார், தோன்றிக் கொண்டிருக்கு உண்மைதான், ஆனால் என்ன சொன்னோம், தோன்றிய ஒன்று மறைந்தாக வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். எதுவாக இருந்தாலும் சரி, தோன்றிய ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலம் இயங்கி மறைய வேண்டும். அப்படி மறையும் போது என்னவாகும்? மீண்டும் சுத்த வழியாக மாறி போகும். இதை மனதுக்குள்ள வைத்துக் கொள்வோம். ஏதோ அழகா குறிப்பிட சுவாமிஜி, இருந்தது மலர்ந்தது உலகங்களாய், அந்த இயங்கும் உலகம் மறையும் போது மறைந்த பின்பு என்னவாகும்? இப்ப நாம் தோன்றி இருக்கின்றோம், பிறந்திருக்கின்றோம். இப்ப பிறந்த பின்பு நமக்கென்ற ஒரு காலம் உண்டு, இறுதி காலம், மரணம் என்பது உண்டு. அந்த மரணத்திற்கு பின்பு இந்த உடல் என்னவாகும்? என்ன சொல்கின்றோம்? என்னவெல்லாம் அண்டத்தில் இருக்கின்றதோ அது நமது பிண்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு என்னவாகும்? எது எங்கே இருந்தது? காற்றாக, நீராக, அதோட எல்லாம் சேர்ந்து போகின்றது. ஆங்கிலத்திலே டிஸ்இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அந்த சிதைவு ஏற்பட்டு என்னவாகும்? எது எங்கே இருந்ததோ அது போய் சேர்ந்து போகும் அப்படிங்கிறோம். இதை சொல்லித்தான் சுவாமிஜி என்ன சொல்றாரு, அப்போ இந்த உடலுக்கு அழிவு இருக்கின்றது, ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. இந்த ஆன்மா பெற்ற பதிவுகள் எங்கே இருக்கின்றன? வான்காந்தத்திலே இருந்து கொண்டிருக்கும். அப்ப வான்காந்தத்தில் இருந்து கொண்டிருந்தா எப்பொழுது நிறைவு பெறும்? நாம சொன்னோம், ஒன்று தோன்றினால் மறைய வேண்டும், மறைந்து என்னவாக வேண்டும்? எங்கிருந்து வந்து அங்கு போக வேண்டும். இப்போ உதாரணமா ஒரு குண்டு பலூன், காத்து ஊதுறோம். அந்த பலூனுக்குள்ளவும் காத்து இருக்கு, வெளியவும் காத்து இருக்கு. அந்த பலூன் உடைந்ததுன்னு வைத்துக் கொள்வோம், என்னவாகும்? காற்றோடு காற்றாக கரைந்து போகும். அப்போ இந்த ஈர்ப்பு, இந்த இதுவரையும் அந்த பலூன்ல இருந்தது அந்த காற்று, அந்த காற்றிலே கரைந்த பின்பு அதை இனம் கண்டு இந்த பலூன் வெளியேறி காற்று நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த சுவாமிஜி எப்படி கொண்டு வந்து இணைக்கிறாரு, எல்லா ஜீவன்களுமே மூச்சை வாங்குறாங்க விடுறாங்க, வாங்குறாங்க விடுறாங்க. விலங்குகள் முதற்கொண்டு மூச்சு உள்ளுக்கு போது வெளியே வருது இருக்கு. இப்ப நான் ஒரு மூச்சு இழுக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப என்னை சுற்றி எத்தனை பேர் விட்டுருக்காங்க? எல்லா காத்தும் இழுக்கணும்னா இல்லையா? இதுல வந்து இனம் கண்டு கொண்டு இது இந்த ஜாதி விட்ட மூச்சு, இது எனக்கு சொந்தமான சொல்ல முடியுங்களா? எவ்வளவு அறியாமையில வாழ்ந்து கொண்டு, என்ன அற்புதமான ஒரு கருத்து சுவாமிஜி முன்வைக்கிறார். ஆக பொதுவானது, ஒரு அறையில இருக்கும் 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரு, அவங்க 100 பேர் மூச்சை எடுக்கிறாங்க, மூச்சை விடுறாங்க, மூச்சு இழுக்கிறாங்க, மூச்சு விடுறாங்கன்னா, இப்ப நான் வெளியே விட்டு காற்றா நான் இழுக்கிறேன்? கிடையாது. அல்லது இன்னொருத்தர் விட்டு காற்று நான் மட்டும் நான் இழுக்கிறேன்? கிடையாது. எத்தனையோ பேருடைய காற்று நமக்குள்ள கரைந்து போகின்றது. அதாவது இயற்கையோடு ஒழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப எங்கே என்ன மறந்து போகின்றோம்? எல்லாவற்றுக்கும் மூலம் அந்த இறையாற்றல் தான். இருந்தது மலர்ந்தது உலகங்களாய். அது எது அருவமாக இருந்ததோ அதுதான் உருவலாக வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தத்துவத்தை எந்த நமக்குள்ளாக உருவாக்கிக் கொள்கின்றோமோ, சிந்தனை செய்கின்றோமோ, நமக்குள்ளாக அந்த ஒரு தன்முனை பெறுவதை அற்று போகும். we are nothing, ஒன்றுமே கிடையாது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். நாம் நினைக்கிறோம் இல்லையா, நான் தான் உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் தான் முடிவு நினைக்கிறோமே, ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் சுவாமி குறிப்பிடுகின்றார். அந்த தன்முனை பெற அற்று போக வேண்டும் என்றால் உருவம் மற்றதிலிருந்தான் உருவம் வந்தது என்ற உண்மை தெரிந்து கொள்ளும் போது நான் ஒன்றுமே இல்லை என்ற அந்த உணர்வு எனக்குள்ளாக தோன்ற ஆரம்பிக்கும். இல்லாததே இருந்தது, இயம்பொனாத மௌனமாய். அந்த சுத்தவழிங்க என்ன மௌனம் தான். அதாவது சொல்லுவா சுவாமிஜி, ஒரு சப்தம் இருக்கு, சப்தத்தை நீ ஒரு அறையில வந்து ஒரு பாடல் இருக்கு, இதோ ஒரு ரேடியோ பாடிட்டுன்னு வச்சுக்கோங்க.
அந்த வால்யூம் சொல்லுவோம், அந்த ஒரு ஒலியை நீங்க குறைத்து கொண்டே போனீங்கன்னா என்னவாகும்? ஒலியற்ற நிலை, சப்தமற்ற நிலை. எதுங்க? மௌனம். அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு அறையில வெளிச்சம் இருக்கு, ஒரு திரி விளக்கம் வைத்துக் கொள்வோம். அந்த திரியை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரீங்க, என்னவாகும்? அந்த சுடர் குறைந்து 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 மறைந்து போகும் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் பொருள் சொல்லி வருகின்றார். எப்படி சொல்கின்றார்? இந்த உருவம் இருக்கு, இந்த உருவத்தோடு வந்திருக்கின்றோம். இந்த உருவத்தை கழிச்சு என்னவாயிடுத்துங்க? நாம என்ன சாஸ்வதமா? கிடையாது. இப்ப உருவத்திலிருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப உருவம் மறைந்து போனது, உருவமற்றது. உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீதி. ஆக அந்த அருவத்தை எங்கிருந்து வந்ததுங்க? எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது, அதிலிருந்து அந்த உருவம் வந்தது. அப்ப உருவத்தை கழிச்சு என்னவாங்க? அருவமாக மாறி போகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளென்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்க அதை அந்த அசைவை நீக்கிட்டு என்னவாங்க? சுத்த வழியாக மாறி போகும். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு. ஆக இல்லாததே இருந்தது இயம்பொனாத மௌனமாய். சொல்லவே முடியாது, வார்த்தையால் கணிக்க முடியாது. நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால். இப்ப நம்ம இருக்கிறோமே, கையை தூக்குறது, காலை தூக்குறது, ஈ கொண்டிருக்கின்றோம். இந்த வேகம், இந்த ஒரு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? ஆற்றல் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு இடமுக்கு பாருங்க, மௌனமாக. அதில் தான் எல்லாமே வந்திருக்கின்றது. நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால். எதுங்க? சுத்தவழி. பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே. அதுக்கு முன்பு கிடையாது. இந்த அசேதன பொருட்கள் சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஏதேனும் பாவ புண்ணியம் இருக்கா? மலை இருக்கு, அல்ல மண் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. உயிர் என்று வந்த பின்பு எப்பொழுது புலன்களாக விரிகின்றதோ, அப்ப புலன்களாக ஏன் விரிகின்றது? இங்கேயோ தத்துவம் சொல்றார் சாமிஜி. ஏன் விரிய வேண்டும்? இந்த இறைநிலை, அதனுடைய தன்மை என்பது மௌனமாக இருத்தல் தான். அந்த மௌனமாக இருந்தது ஏன் எழுச்சி பெறுகின்றது? அருவமாக ஒன்று இருந்தது ஏன் எழுச்சி பெறுகின்றது? தன்னை உணர்ந்து கொள்வதற்காக. தத்துவம் தான், நிரூபணம் கிடையாது. உணர்ந்து கொள்ளுகின்றோம். சோ ஏன் எழுந்தது? தன்னை உணர்ந்து கொள்வதற்காக. பரமாணுவாட்சி உணர்ந்து கொள்ள முடியல, அணுவாட்சி முடியல, மூலகங்களாட்சி எலிமெண்ட்ஸ் முடியல, கோள்களாட்சி உணர்ந்து கொள்ள முடியல. ஜீவன்களாக வந்து பஞ்சபூதங்களான பின் ஜீவன்களாக வந்தது. சரி, இது அசேன பொருளா இருந்தால் ஒரு வழி தெரிந்து கொள்ள முடியும் போகிறதுக்காக ஜீவன்களாக வந்தது. மீண்டும் சொல்றேங்க, எல்லாமே தத்துவம் தான். ஜீவன்களாக வந்தது. எதுங்க? ஒவ்வொரு அறிவாக வந்து கொண்டே. எதற்காக அறிவு வந்ததுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதிக பிரிவு வெளியேறக்கூடிய காந்தத்தின் தன்மாற்றத்தை உணர்ந்து வாழ்வதற்காக. சுருக்கமாக சொன்னால் இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்காக. இதுதானே இயற்கை. எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இயற்கை. என்ன வெளிப்படுகின்றது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன கருவிகள்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. எவ்வளவு அழகாக கொண்டு வந்து சுவாமி நினைக்கிறார். ஆக அந்த புலன்கள், இந்த கருவிகள், 5 கருவி எதற்காக? இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்காக. அப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியல. மனிதனாக 6வது அறிவு படைத்த மனிதனாக வந்த பின்புதான் இறையாற்றலுடைய தன்மாற்ற சரித்திரம் என்ன சொல்கின்றது? இருந்தது, மலர்ந்தது, உலகங்களா என்று மனிதனும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. விலங்குகளுக்கு தெரியாது. இயற்கையோடு ஒத்து வாழ்வது, இயற்கை சார்ந்து வாழ்வது. ஆக மனிதன் சிந்திக்கின்றான், தான் எங்கிருந்து வந்தோம், ஏன் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், இந்த இயக்கத்திற்கு யார் காரணம்? ஓகே, இயக்கம் முடிந்து போகின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு. இயக்கம் முடிந்த பின்பு என்னவாகின்றேன்? இதெல்லாம் யார் சிந்திப்பதுங்க? மனிதன் தான் சிந்திக்கின்றார். ஆக மனிதனுடைய மனதிலேதான் இயற்கையின் தன்மாற்ற சரித்திரம் முற்று பெறுகின்றது. இதுதான் அடிப்படை. அப்ப இந்த சுவாமி சொல்லித்தரும் என்ன சொல்கின்றார்? 2 நிலையை சொல்வார். தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாது நோக்கி போவதில் ஒரு முறை. எப்படிங்க? மனதை வைத்துக் கொண்டு, மனதிற்கு மூலம் அந்த உயிர் என்று சொல்கின்றோம், உயிருக்கு மூலம் இறை என்று சொல்லக்கூடியது. அப்போ தெரிந்த ஒன்று மனமானது, மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்த ஒன்றை வைத்துக் கொண்டு தெரியாத ஒன்றை நோக்கி போவது, அது ஒரு பயணம். இன்னொரு வழி, தெரியாத ஒன்றில் தொடங்கி, எது தெரியாத ஒன்று? சுத்த வழியில் சொல்கின்றோம். உணர முடியும், புலன்களால் பார்க்க முடியாது. அப்ப தெரியாத ஒன்றிலிருந்து, அது மௌனமாக உள்ள ஒன்றிலிருந்து படிப்படியாக தன்மாற்றம் வந்து வருகின்றது. அதை தெரிந்து கொள்வது இன்னொரு முறை, இன்னொரு வழி என்று சொல்லக்கூடியது. எப்படி பார்த்தாலும் நீங்க மூலத்தில் தொடங்கி மனதிற்கு வந்தாலும் சரி, மனதில் தொடங்கி மூலத்திற்கு சென்றாலும் சரி, எதுங்க? ரூபம் உள்ளவங்க அரூபத்தை நோக்கி போகின்றோம். ஆக உருவம் இல்லாத ஒன்றை நோக்கி யார் போறதுங்க? உருவம் உள்ளவன் போகின்றான். இதுதான் ஒரு வேடிக்கை. ஆக உருவம் உள்ளவன் உருவம் மற்றதை நோக்கி போகும்போது தான் தான் உயர்ந்தவன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று மாயை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அந்த மாயை மறைய வேண்டும்.
அந்த எப்பொழுது மாயை மறைகின்றதோ அந்த மும்மலங்கள்ல ஒன்றுதான் மாயை என்று சொல்லக்கூடியது. அப்பொழுதுதான் மனிதன் இறைவனாக மாற முடியும். அப்படின்னு இறைவனா போறது கிடையாது. இறைவனுடைய தன்மை தனக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். எதுங்க? அன்பு, கருணை. அப்ப எல்லாம் எதற்காக? இந்த அரூபமோ ரூபமோ எதற்காக? கல்லாது உற்றுணர்ந்தோம், கடமை கண்டோம். கர்ம ஞான இந்திரியங்களை எப்படிங்க இயக்குவதற்கு கற்றுக்கொள்கின்றோம். இதுதான் வேண்டும். அதுக்குத்தான் அடிப்படையில். ஆக இல்லாததே இருந்தது எவ்வனாத மௌனமாய் நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால் பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே. அதுக்கு முன்பே கிடையாது. புலன் விரிந்த பின்னதான் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த புலன்கள் கூட பாத்தீங்கன்னா விலங்குகளா இருக்கவர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒத்து வாழ்வது. அதுக்கு பாவப்புண்ணியம் கிடையாது. ஆனால் ஆறறிவு படித்த மனிதனாக வந்த பின்புதான் நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் ஆறாம் அறிவு நிலம் மீது மாந்தர்க்கே உரித்ததாம். அதனால்தான் மனிதனுக்குத்தான் நல்லொழுக்கம் இவை எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான், விலங்கு கிடையாது. கல்லாவிதம் கற்ற நம் கருத்தினால் கருத்தொழி. சோ இதை வந்து எப்படி தெரிந்து கொள்கின்றோம்? ஒவ்வொன்றாக அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டே வரும்போது எனக்குள்ளாக ஒரு மன விரிவு, அந்த மன விரிவு வரும்போது என்னவாகின்றது? படிப்படியாக இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது தெரிந்து கொள்கின்றோம். எது இல்லைன்னு சொல்றோமோ அதுதான் இருக்கு. இந்த மொழி வழக்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நேத்து உங்க வீட்டுக்கு நேத்து சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், எங்க வீட்டுல இல்லாம இருந்தீங்களே அப்படிம்பாங்க. அது எப்படி இல்லாம இருக்கிறது? அந்த மொழி வழக்குல இருக்குது. நேத்து உங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேங்க, ஆனா நீ வீட்டுல இல்லைங்க அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்க? அது அழுத்தம் தரதுக்கு நீ வீட்டுல இல்லாம இருந்தீங்களே அப்படின்னா இல்லாம எப்படி இருக்கிறதுங்க? அதாவது இல்லை என்பது அதுதான் இருப்பதாக கணக்கு. இத சுவாமிஜி ஒரு வார்த்தையில குறிப்பிடும் போது, இப்ப நான் பேசுறேன் இல்லையா, இவ்வளவு வார்த்தை வருகின்றது. இந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக எங்கே இருந்தது? உள்ளுக்குள்ள நாபியில இருந்ததா, இல்ல விசுத்தில இருந்ததா, இல்ல மூளையில இருந்ததா, இல்ல வாயில இருந்ததா? எங்க சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. இல்லாத ஒரு பொருளை இருப்பதாகவும் இருக்கும் பல பொருளும் இல்லாதிருந்தது என்று சொல்லி உதாரணம் சொல்றார். சொல்லாத முன் இருந்த சொல்லை போல. என்ன அருமையான வார்த்தை! அப்போ ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாக அந்த சொல் எங்கே இருந்தது? சொல்ல முடியுங்க? நிச்சயம் முடியாது. சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கு முன் அரூபம். அதுதான் தத்துவம். சோ எல்லாமே இருக்கின்றது. அது உருவமாக வருவதற்கு முன்பாக எதுவாக இருந்தது? சொரூபமாக இருந்தது. இந்த சொரூபம் என்ற வார்த்தைக்கு உள்ள எனக்குள்ள ஏற்பட்ட சிந்தனை பரிமாறிக்கொள்கின்றேன். சுயரூபம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. சொரூபம். அவன் உண்மை அவன் சொரூபம் தெரிஞ்சுட்டுங்க, அதாவது உண்மையா தன்மை தெரிஞ்சுட்டுங்க, அவனுடைய ரியாலிட்டி இவன் இப்படிப்பட்டவன் தான். அவன் சுயரூபம் தெரிஞ்சு சொல்லுவாங்க பாருங்க. இது இப்படி எடுத்துக்கொண்டு பாருங்க, சுயரூபம் தெரிஞ்சு போயிட்டுங்க. அப்ப அந்த சுயரூபம் என்று சொல்லக்கூடியது இப்படி எடுத்துக்கொள்வோம். இந்த சுயரூபம் ஒருத்த கோபக்காரன், அந்த கோபத்திற்கு உருவம் இருக்க கிடையாது. அந்த உருவம் இல்லாததுக்கு முன்பாக மனிதனாக தெரிந்தார். ஆனா கோபப்படும் போது அந்த மனிதன் எப்படி தெரிகின்றான்? மனிதன் தான், ஆனா கோபக்காரன். முத்திர குத்திரமா இல்லைங்களா? ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறான், ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றான். வருத்தத்திற்கு உருவம் இருக்கா? அந்த கவலைக்கு உருவம் இருக்கா? கிடையாது. ஆனா அந்த மனிதன் சொல்லும் போது அந்த கவலைக்கு முன்பாக மனிதன் பார்க்கும் மனிதனாக தெரிகின்றான். அவன் நொந்து போய் கவலைப்படும் போது அவன் பாவம் மனசு சரியில்லைங்க, சொல்றோமா இல்லைங்களா? ஆக சுயரூபம் என்பதை வைத்துக் கொண்டு மனிதனை கணிக்கும் போது எது சுயரூபம்? உண்மை. அது வெளியே தெரியாது. அது போல இறைநிலை என்பது அது உருவமற்றதாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குள்ளும் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இல்லாத ஒரு பொருளை இருப்பதாகும். நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஒரு காலத்துல கிடையாது. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, காடுகள்லாம் அழிக்கப்பட்டு நீங்க அந்த ஒரு 50 ஆண்டுக்கு முன்பாக இருந்த ஒரு வீடுகள் எண்ணிக்கைக்கும் இப்போது உள்ள வீடுகள் எண்ணிக்கைக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கணக்குல உயர்ந்திருக்கும். அப்ப நியாயமா பார்த்தா முதல்ல என்ன கேள்வி கேட்டோம்? பூமி எடை கூடி இருக்குமா? நீங்க மத்ததெல்லாம் விட்டுருவோம். இப்ப இத்தனை வீடு கட்டப்பட்டிருக்கு, பூமி எடை கூடி இருக்குமா? இப்போ என்ன ஆயிடுத்து? ஒரு இடத்துல இருந்த மண்ணும் கல்லும் இன்னொரு கட்டடமாக வந்திருக்கின்றது. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அப்போ இந்த பக்கம் ஒரு 100 டன் இருந்த அந்த ஒரு காடோ அல்லது மலை பிரதேசமோ அல்லது மண்ணோ இன்னொரு இடத்துல 100 டன்னாக வீடாக மாறி இருக்கு. அப்ப பூமி எடை கூடி இருக்குமா? வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று கேட்டோம், இப்பவும் அணுக்கள் தோன்றிக் கொண்டிருக்கா? தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் மறைந்து கொண்டும் இருக்கின்றன. எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இயற்கை வந்து என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு இந்த மக்கள் வந்து எந்த வகையில் துன்பப்படக்கூடாது என்பதற்காக
எந்தெந்த நேரத்துல எதை நிறுத்த வேண்டும், எதை தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்குமா. இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு ஈக்குவேஷனாக இருந்தது. அப்போ எது வேண்டும் மனிதனுக்கு, என்ன தேவை என்று பார்த்து கொண்டே இருக்குமோ, அதுக்கு தகுந்த போல இயற்கை கொடுத்து கொண்டே இருக்குமோ. அதுதான் அது ஒரு என்ன சொல்லுவோம், ப்ராவிடன்ஸ், கொடுத்து கொண்டே இருப்பது. அந்த இறைவனுக்கு அது ஒரு பெரிய கருணை. நீ நினைத்து பாருங்க, 50 ஆண்டு முன்பாக இருந்த ஒரு இந்த இப்ப நாம சொல்றோமே அந்த கணினி மயம் முன்பு கிடையாது. எல்லாம் மேனுவலாக, அதாவது ஒரு கூட்டல் போடணுமா, நீங்க வந்து வாய் வழியாக போட்டாக வேண்டும். எந்த ஒரு இயந்திரமும் கிடையாது. வாழ்ந்து கொண்டிருந்தோமே, நாம என்ன வாழன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவ்வளவு கணினி வந்துடுதுங்க. சரி, இந்த கணினி வந்த பின்பு நிறைவாக, அமைதியாக, ஆரோக்கியமாக இருப்போமா கேள்வி எழுப்பி கொண்டு பாருங்க. நிச்சயமாக கிடையாது. சோ இயந்திர வாழ்க்கையாக போயிடுச்சு. மனிதன் இயல்பாக ஒரு வசதியாக வாழ என்பதற்காக எந்த துணை கொண்டு இந்த இயந்திரத்தின் பின்னால் சென்றானோ அந்த இயந்திரத்தின் மூலமாக இந்த நாட்டில் எழுந்து கொண்டிருக்கின்றான். ஆக எந்த இயந்திரமாக இருந்தாலும் சரி, இதனுடைய கண்டுபிடிப்பு அனைத்துமே எதற்காக, மனிதன் வந்து நிம்மதியாக வாழ்வதற்காக என்று தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் என்ன நிகழ்கின்றது, எதிர்மாறாக நிகழ்வு எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த இயந்திரங்களே இவனுக்கு ஒரு துன்பமாக தரக்கூடிய ஒன்றாக மாறி போகின்றது. அப்ப சுவாமிஜி என்ன சொன்னாரு, எதை கண்டுபிடித்தாலும் சரிங்க, இது மனிதனுக்கு உண்டான ஒரு உபகருவிதான். அப்ப எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஊரறிந்தாய் உலகறிந்தாய் ஒன்று மட்டும் யாருண்டு பற்றியுள்ள விஞ்ஞானத்தான், உன்னை மட்டும் யாருண்டு அறிமுறை விஞ்ஞானத்தான், எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கும் எது மூலம்ங்க, இறைவன் தந்த அறிவு. ஏனெனில் அந்த இறைவனே எனக்குள்ளாக அறிவாக இருக்கின்றான். இதைத்தான் சொல்லி சுவாமிஜி என்ன சொல்றாரு, இல்லாத ஒரு பொருளை இருப்பதாகும், இருக்கும் பல பொருளும் இல்லாதிருந்தது உண்டு. சொல்ல அந்த மொழி வழக்கு சொல்ல பாருங்க, வீட்டுக்கு வந்தங்க, நேற்று வீட்டில் நீங்க இல்லாம இருந்தீங்களே, அந்த மாதிரி பொருள் அது. இல்லாதது என்றால் இறைவன் இருந்தான், அதாவது சுற்றவழி இருந்தது, அதுதான் இருந்து கொண்டிருந்தது, நமக்கு தெரியல. அதனால இல்லாது இருந்தது உண்டு. சொல்லாத முன் இருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கு முன் அரூபம். நாம் காணக்கூடிய காட்சி எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு மூலம் எதுங்க, அரூபமான இறையாற்றல், சுத்தவழி என்று சொல்லக்கூடியது. எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? இதெல்லாம் தெரிந்து என்ன நன்மை, நில்லாது அசைந்தியங்கும் பொருட்களுடைய நிலையான அருவம் எனும் பூரணத்தை. இதுதான் தத்துவம். எந்த பொருள் அசைந்தாலும் அதற்குள்ளாக சுத்தவழி என்பது உண்டு. அந்த சுத்தவழி என்பதுதான் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிற உண்மை தெரிந்து கொள்ளும் போது நிலையான அருவம் எனும் பூரணத்தை கல்லாது உற்றுணர்ந்தோம் அப்படின்னா ஏன் இந்த வார்த்தை குறிப்பிடுறாருங்க? படிச்சு மட்டும்தான் தெரியுமா என்ன? அப்படி கிடையாது. சோ இயங்காத ஒன்று, இயங்கக்கூடிய ஒன்று, இதுல துன்பம் இருக்கு, இதுல இன்பம் இருக்கு, இதுக்கு படிப்பு உண்மை என்னங்க? உண்மை கிடையாது. கல்லாது உற்றுணர்ந்தோம். எதற்காக? கடமை கண்டோம். ஆக இரையாற்றல் மூலமாக வந்த நாம் அந்த கடமை என்பதை சரியாக செய்து கொண்டு வரும்போது எது அருவமாக இருக்கின்றது, ரூபமாக மாறி வருகின்றது. இந்த ரூபத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய கடமை செய்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், அதை நோக்கி போக வேண்டும், அருவத்தை நோக்கி போக வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? கர்ம ஞான கருவிகளை சரியாக ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஒரு என்னுடைய சிந்தனையுடைய ஒரு அடிப்படை கருத்து. அப்ப கர்மஞான கருவிகளை நான் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன தெரிய வேண்டும்? இயற்கையோடு ஒத்து வாழ்வது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயற்கை என்பதென்ன? இறை மூலமாக, இறையே இயற்கையாக இருக்கின்றது. அப்ப இறையே இயற்கையாக இருக்கும் போது மனிதன் யாருங்க? இயற்கை தானே. அப்ப இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய நிலையில் நான் தடம் மாறும்போது என்னவாகும்? இந்த கர்மஞான கருவிகளுக்கு நான் அடிமையாக விடுகின்றேன். எதுங்க? மெய், வாய், கண், மூக்கு, செவி, கை, கால், வாய், புதம், பொய்யம் என்று சொல்லப்பட்ட ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, இந்த 10க்கும் சேர்ந்து கடைசியாக வரக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடியது. அந்த மனதை வைத்துக் கொண்டு இந்த இந்திரியங்களை சரியாக என்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ளாத போது என்னவாகும்? புலன்மயக்கம். அந்த புலன்மயக்கம் தெரிந்து கொள்ளும்போது என்னவாகும்? எது ரூபம், எது அரூபம், எது இறைவன், இறைவன் எப்படி இருக்கிறார் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. இது மாற வேண்டும் என்றால் இறைவன் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இறை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுங்க? என்னுடைய மனது, என்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு பின்னோக்கி செல்ல 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 அருவமாக உள்ள இறையாற்றிலே எல்லாமாக மலர்ச்சி பெற்றிருக்கின்றது. இந்த மலர்ச்சி என்பது காலத்தாலே மறையக்கூடியது. ஆக நான் சாசுவதம் கிடையாது, நான் சாசுவதமானவன், எனக்கு மரணமில்லை என்று சொன்னால் நான் மாயிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மாயை அறுபட வேண்டும் என்றால், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், படிப்படியாக பயிற்சியின் மூலமாக நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் போது அந்த இறை நோக்கிய பயணம் மிக லகுவாக இருக்கும் என்று கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.